வணக்கம். மேற்குறி செய்திகள். புதுச்சேரியில் கடல் அரிப்பை தடுக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத அரசை கண்டித்து 4 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி சென்னை இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட கடற்கரையோர மீனவ கிராமங்களான பெரிய காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, கனகசெட்டிக்குளம், பிள்ளைச்சாவடி ஆகிய பகுதிகளில் கடல் அரிப்பு ஏற்படுவதை தடுத்திடும் வகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு தூண்டில் முள் வளைவு அமைப்பதற்கான பூமி பூஜை நடத்தப்பட்டது. இந்த பூஜை நடத்தப்பட்டு 6 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்ட நிலையில் தூண்டில் முள் வளைவு அமைப்பதற்கும் கருங்கற்களை கொட்டுவதற்கும் எந்தவொரு நடவடிக்கையும் அரசு சார்பில் எடுக்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மீனவ கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி அரசை கண்டித்து கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மறியலில் ஈடுபட்ட மக்கள் ஆளும் அரசை கண்டித்தும் மீனவர்களை பாதுகாக்க தூண்டில் வளைவு அமைத்திட வேண்டும் என கோஷங்களை எழுப்பியதால் புதுச்சேரி சென்னை இடையே போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு துணை ஆட்சியர் அர்ஜுன் விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்ட மீனவர்கள் மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்தினார். தூண்டில் முள் வளைவு அமைப்பதற்கான பணிகள் விரைவில் துவங்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து மீனவர்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். தியாகி முத்துக்குமாரப்ப ரெட்டியாரின் பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், வைத்திலிங்கம் எம்பி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தியாகி முத்துக்குமாரப்ப ரெட்டியாரின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் அருகே அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலமாக வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு போர்வை மற்றும் காலணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலமாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முதியோர் ஓய்வூதியம் பெறும் 60 வயதிற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு போர்வை வழங்கும் நிகழ்ச்சி ஒதியம்பட்டு, உத்தரவாகினிபேட், சுல்தான்பேட், மணவெளி, ஜிஎன் பாளையம், வில்லியனூர், மூர்த்தி நகர், அனந்தம்மாள் சத்திரம் ஆகிய பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு போர்வை மற்றும் காலணிகளை வழங்கினார். இதில் சமூக நலத்துறை அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் தவளக்குப்பம் சுற்றுச்சூழல் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் சார்பாக இயற்கை வேளாண் இடுபொருள் தயாரிப்பு குறித்த 7 நாள் பயிற்சி முகாம் துவங்கியது. புதுச்சேரி மாநில கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் தவளக்குப்பம் சுற்றுச்சூழல் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் சார்பாக இயற்கை வேளாண் இடுபொருள் தயாரிப்பு குறித்த 7 நாள் பயிற்சியின் துவக்க நிகழ்ச்சி பெண்கள் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் துவங்கியது. இதில் அரியாங்குப்பம் மற்றும் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திகேயன் தலைமை தாங்க சுற்றுச்சூழல் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் நிறுவனர் அக்ரி கணேஷ் முன்னிலை வகிக்க முன்னதாக துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கலைமதி அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த நிகழ்வில் இணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சுப்பிரமணியன் வாழ்த்துரை வழங்கினார். இந்த நிகழ்வில் துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் பங்கு பெற்றனர். சோரப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடந்த ஐம்பெரும் விழாவில் மருத்துவ கல்வியில் இடம் பிடித்த மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஐம்பெரும் விழா இன்று நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் தலைமையில் நடந்த இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு மருத்துவ கல்வியில் இடம் பிடித்த பள்ளி மாணவி வர்ஷாவிற்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனையடுத்து மாணவர்களுக்கு கையேடு, அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினார். மேலும் பள்ளியின் சார்பில் நடத்தப்பட்ட துப்புரவு பணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் திருக்கனூர் காவல்துறை உதவி ஆய்வாளர் பிரியாமணி, கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் மற்றும் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் உட்பட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திமுக இளைஞரணி சார்பில் கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி 2 நூல்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வெளியிட்டார். புதுச்சேரி திமுக இளைஞரணி சார்பில் கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி 2 நூல் வெளியீட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. திமுக இலக்கிய அணி தலைவர் ராஜா வரவேற்க எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமை தாங்க அவைத் தலைவர் SP சிவகுமார் முன்னிலை வகித்தார். இலக்கிய அணி மாநில அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் நோக்க உரையாற்றிய இந்த நிகழ்ச்சியில் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் சுலோச்சனா எழுதிய திரைவானில் கலைஞர், சென்னை பச்சையப்பன் கல்லூரி தமிழ்துறை தலைவர் ஆண்டவர் எழுதிய பன்முக நோக்கின் கலைஞர் படைப்பு இலக்கியங்கள் என்ற நூல்களை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வெளியிட்டார். இதில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
காரைக்காலில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட வளையல் வியாபாரியை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த சுமார் 3 லட்சம் மதிப்பிலான 5 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். காரைக்கால் நகர போலீசார் நேற்றிரவு வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது நம்பர் பிளேட் இல்லாத 2 சக்கர வாகனத்தில் வந்தவரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியைச் சேர்ந்த வளையல் வியாபாரி முகமது ரியாஸ் என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு வண்டி என்பதும் தெரியவந்தது. மேலும் 5க்கும் மேற்பட்ட 2 சக்கர வாகனங்களை திருட்டியதுடன் குறைந்த விலையில் விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து முகமது ரியாஸை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான 5 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் திருட்டு வாகனங்களை வாங்கிய 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெட்டப்பாக்கம் பேருந்து நிறுத்தம் அருகே புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்திட வலியுறுத்தி முன்னாள் பாராளுமன்ற MP ராமதாஸ் தலைமையில் தொடர் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த நெட்டப்பாக்கம் பேருந்து நிறுத்தம் அருகே புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் புதுவையில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்திட வலியுறுத்தி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் தலைமையில் தொடர் போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக நெட்டப்பாக்கம் சிங்கக்கட்டை அருகே கட்சியின் கொடியேற்று விழா துவங்கியது. புதுவையில் உள்ளாட்சித் தேர்தலை உடனடியாக நடத்த புதுவை அரசு முன்வர வேண்டும் என்றும் நியாய விலைக் கடைகளை திறந்து இலவச அரிசி விநியோகம் செய்ய வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டம் துவங்கியது. இந்த போராட்டத்தில் அணித்தலைவர் ரஞ்சித்குமார் அனைவரையும் வரவேற்க மாநில செயலாளர் பரந்தாமன், பொதுச் செயலாளர் ராஜன், சேர்மன் வெங்கட்ராமன், ஜெகநாதன், பன்னீர்செல்வம் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோஷங்களை பதிவு செய்தனர். எலித்தொல்லை தாங்காமல் காவல் நிலையத்தில் உள்ள ஜெராக்ஸ் மிஷினுக்கு கூண்டு மாட்டியுள்ள சம்பவம் புதுவையில் அரங்கேறியுள்ளது. புதுச்சேரி நகர பகுதியில் பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட பழமையான கட்டிடத்தில் பெரிய கடை காவல் நிலையம் இயங்கி வருகிறது. இந்த காவல் நிலையத்தில் அருகே போக்குவரத்து காவல் நிலையமும் செயல்பட்டு வருகிறது. பழைய கட்டிடத்தில் இயங்கி வரும் இந்த காவல் நிலையத்தின் பெரும்பாலான பகுதிகள் சேதமடைந்து காணப்படுகிறது. இதனால் புதிய காவல் நிலையம் வேண்டுமென்று பல்வேறு ஆண்டுகளாக கோரிக்கையும் வைக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் பழைய காவல் நிலையம் என்பதால் எலிகள் மற்றும் பெருச்சாளிகளின் தொல்லை அதிகம் காணப்பட்டது. இதனால் இங்கிருக்கும் கணினி மற்றும் பல்வேறு எலக்ட்ரானிக் பொருட்கள் அடிக்கடி சேதமாகியும் வருகிறது. இதனை அடுத்து பெரிய கடை போலீசார் அங்கிருந்த ஜெராக்ஸ் மிஷின் ஒன்றுக்கு இரும்பு கூடு செய்து பாதுகாத்து வருகின்றனர். எலி தொல்லை தாங்க முடியலங்க, அதனால தான் இரும்பு கூண்டு செஞ்சு ஜெராக்ஸ் மிஷினுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு போலீசார் விரக்தியாக சொல்லும் வீடியோ தற்பொழுது வைரலாகி வருது. சைபர் கிரைம் மோசடி கும்பலிடம் புதுச்சேரி மக்கள் இந்த ஆண்டு 33 கோடி ரூபாய் வரை பணத்தை இழந்துள்ளனர். இதில் 9.52 கோடி மீட்கப்பட்டுள்ளதாக சைபர் கிரைம் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். சைபர் கிரைம் போலீசார் பத்திரிகை மற்றும் சமூக வலைதளங்கள் மூலமாக சைபர் கிரைம் மோசடிகள் குறித்த ஏராளமான விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தாலும் மொபைல் போன்களில் மூழ்கி கிடக்கும் பொய் செய்திகளை உண்மையென நம்பும் ஆசாமிகள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசையில் சைபர் கிரைம் மோசடி கும்பல் விரிக்கும் ஆசை வலையில் சிக்கி பணத்தை இழக்கின்றனர். புதுவையில் கடந்த 2023ஆம் ஆண்டில் மட்டும் இணையதள மற்றும் கட்டணமில்லா தொலைபேசி வழியாக புகார்கள் பதிவானது. இதில் 122 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் பொதுமக்கள் இழந்த 8.93 கோடி ரூபாயில் 1.21 கோடி மீட்கப்பட்டது. நடப்பாண்டில் இதுவரை ஆன்லைன் மற்றும் தொலைபேசி வழியாக மொத்தம் 3663 புகார்கள் பெறப்பட்டது. அதில் 120 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டில் இதுவரை 33 கோடி ரூபாய் வரை பொதுமக்கள் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ஏமாந்து இழந்துள்ளனர். அதில் சைபர் கிரைம் போலீசார் 9.52 லட்சம் ரூபாயை மீட்டெடுத்துள்ளனர். காரைக்காலில் தேசிய அளவிலான யோகாசனா ஓபன் சாம்பியன்ஷிப் போட்டி காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. புதுவை மாநில காரைக்கால் மாவட்டத்தில் தேசிய அளவிலான 2024ஆம் ஆண்டிற்கான யோகாசனா ஓபன் சாம்பியன்ஷிப் போட்டிகள் காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஜப்பானீஸ் ஜியோரியோ ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நாஜி மற்றும் நேஷனல் VRS வாமா தேவா யோகா அசோசியேஷன் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சந்திர பிரியங்கா மற்றும் ஸ்டேட் ஸ்கில் 2 அசோசியேஷன் தலைவர் வழக்கறிஞர் திருமுருகன் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி காளிதாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து இறுதியில் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் கேரளா, தமிழகம் மற்றும் புதுவையைச் சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கு பெற்றனர். இப்போட்டிகளில் நடுவர்களாக யோகா மாஸ்டர் முனுசாமி, செண்பகவல்லி, ஆனந்த், காந்திமதி, சரஸ்வதி, ஆரோக்கிய செல்வம், பிரீதா, ஜெயச்சந்திரன் உள்ளிட்டோர் சிறப்பாக பணிபுரிந்தனர்.
மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளில் நேஷனல் விஆர்எஸ் வாமதேவா யோகா அசோசியேஷன் நிறுவனர் டாக்டர் விஆர்எஸ் குமார் கலந்து கொண்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கியதைத் தொடர்ந்து மொய்தீன் நன்றி உரை நிகழ்த்தினார். காரைக்காலில் கோவிலுக்கு சொந்தமான இடங்களை போலி ஆவணங்களை தயாரித்து பொதுமக்கள் மத்தியில் விற்பனை செய்த விவகாரத்தில் காரைக்காலை சேர்ந்த ஆனந்த் என்பவரை தேடப்படும் குற்றவாளியாக காவல்துறை அறிவித்துள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி அருகே அமைந்துள்ள புகழ்பெற்ற பர்வதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை போலியான ஆவணங்களை தயாரித்து அரசு சார்பில் மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார்கள் வந்தது. இதனையடுத்து மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதன் பெயரில் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஸ்மார்ட் சிட்டி என்ற திட்டத்தில் அரசு சார்பில் பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதாக போலியான அரசு ஆவணத்தை தயார் செய்து போலியான பட்டா ஆவணங்களை உருவாக்கி கோவில் இடங்களை விற்பனை செய்து வந்த வழக்கில் காரைக்காலை அடுத்த கீழ்காசாக்குடி பகுதியைச் சேர்ந்த சிவராமன் என்பவரை கைது செய்த நிலையில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் காரைக்கால் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஜேசிபி ஆனந்தன் என்பவரை தேடப்படும் குற்றவாளியாக காரைக்கால் நகர காவல் நிலையம் அறிவித்துள்ளது. ஆனந்தின் இருப்பிடம் பற்றிய தகவல் தெரிந்தால் நகர காவல் நிலையத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் தகவல் தெரிவிப்பவரின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் அந்த அறிவிப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வண்ணார் சமூகத்தினரை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று புதுச்சேரி வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதன் தலைவர் கலையபெருமாள், வண்ணார் சமூக மக்களின் நீண்டகால கோரிக்கையான மக்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க கோரி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி அரசை வலியுறுத்தி பல்வேறு மனுக்கள் அளித்தும் தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றும் இதனால் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் தொடர்ந்து வண்ணார் சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். எனவே புதுவை அரசு இனியும் காலம் தாழ்த்தாமல் வண்ணார் சமூகத்தை எஸ்சி பட்டியலில் சேர்க்க மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்து அதற்கான ஆணையை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.